ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேத்து "திருஷ்யம்" மூவி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வீக் டேஸ்ல ஒரு மலையாளம் மூவி ஒரு பெரிய ஸ்க்ரீன்ல 85% ஆஃப் த சீட்ஸ் வந்து ஃபுல் அடிச்சு, ஒரு படம் வந்து நம்ம வந்து அ க்ரவுடோட பார்க்கும்போது ரொம்ப நல்ல நல்ல வைப் இருக்கும்னு ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும். நேத்து "திருஷ்யம்" அந்த மாரி தான் இருந்துச்சு. ஈவன் ரீசென்ட் டைம்ஸ்ல நான் பார்த்த "காரா", "கருப்பு" கூட இந்த அளவுக்கு க்ரவுட் இல்ல. பட் "திருஷ்யம்க்கு" வந்து சரியான க்ரவுட். இட் இஸ் பிகாஸ் "திருஷ்யம்" வந்து ஒரு நார்மல் மூவி கிடையாது. "திருஷ்யம்க்குன்னு" தனியா ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க. அது ஏன்னா கோவிட் டைம்ல "திருஷ்யம் 1 அண்ட் 2க்கு அதோட ரீச் வேற லெவல் ரீச் இருந்துச்சு. சேம் மூவி தமிழ், தெலுங்கு அண்ட் ஹிந்தி மல்டிபிள் லாங்குவேஜ்ல அத வந்து ரீமேக் பண்ணாங்க. பிகாஸ் இட் ஹாஸ் அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, ஒரு எமோஷன்ஸ், சஸ்பென்ஸ் எல்லாமே கலந்து இருக்கும் அந்த படம். "திருஷ்யம் 3யும்" அதே மாரி தான் இருக்கும்னு நெனச்சு தான் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட போனேன். பட் கண்டிப்பா வந்து "திருஷ்யம் 1 அண்ட் 2 அளவுக்கு "திருஷ்யம் 3" இல்ல. பட் ஓவராலா படம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அ 1 அண்ட் 2ல இருக்கிற த ஸ்க்ரீன் பிளே, அந்த டெப்த் ஆஃப் த ஸ்டோரி "திருஷ்யம் 3ல" இல்லன்னு மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் வந்து ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு. செகண்ட் ஹால்ஃப் வந்து ஐ மீன் அந்த சர்ப்ரைசிங் ஃபேக்டர்ஸ் நல்லா இருந்தாலும், எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் ரொம்ப டவுனா இருந்ததுனால, எனக்கு வந்து ஓவராலா வந்து அந்த அளவுக்கு "திருஷ்யம் 1 அண்ட் 2" குடுத்த இம்பாக்ட் எனக்கு இல்ல. அ ஐ மீன் கிரிட்டிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னு நம்ம கடைசியா பார்ப்போம். லெட்ஸ் கெட் இன்டூ த டீட்டெயில்ட் ரிவ்யூ. அ நான் வந்து கண்டிப்பா இந்த ரிவ்யூல வந்து அ சர்ப்ரைஸோ, அ அந்த சஸ்பென்ஸ், த்ரில்லிங் ஃபேக்டர் எதுவுமே நான் வந்து சொல்ல மாட்டேன். நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க. லெட்ஸ் கெட் இன்டூ த டீட்டெயில்ட் ரிவ்யூ. அ "திருஷ்யம் 1" வந்து பயங்கரமான ஹிட்டு. ஏன்னா வந்து "திருஷ்யம் 1ல" வந்து மோகன்லால், மீனா, அவங்களோட குழந்தைங்க எல்லாமே வந்து புது கேரக்டர்ஸ், புது வேர்ல்டுக்குள்ள நம்ம டைரக்டர் கூட்டு போவாரு. அதனால புதுசா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்க ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுவாங்க, எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அதனால ரொம்ப நல்லா ஒர்க் ஆனுச்சு. ஈவன் செகண்ட் பார்ட் வந்து சேம் கேரக்டர்ஸா இருந்தாலும், சேம் ப்ராப்ளம எடுத்து அவங்க வந்து கன்டினியூஷனா பண்ணாலும், அதுல வந்து ஒரு புது ட்ராக், ஒரு நாவல், ஒரு ஸ்டோரி அது வந்து ஒரு புது ட்ராக்க கொண்டு வந்து, அது கடைசில வந்து அந்த லிங்க் பண்ணி அந்த சஸ்பென்ஸ் ஃபேக்டர வந்து நல்லா வொர்க் அவுட் பண்ணாரு. பிகாஸ் செகண்ட் பார்ட்ல வந்து நல்ல ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே பயங்கரமா இருந்துச்சு. அ "திருஷ்யம் 3ல" வந்து அ எந்த விதமான புதுசா பெரிய கேரக்டர்ஸ் கிடையாது. புது ட்ராக்ஸ் கிடையாது "திருஷ்யம் 2ல" மாதிரி. அது அப்படியே கன்டினியூவேஷன் ஆஃப் பார்ட் 2னால வந்து நம்மளுக்கு அந்த கேரக்டர்ஸ் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அந்த வேர்ல்டு, அந்த உலகம் எல்லாமே நம்மளுக்கு தெரியறதுனால, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் வந்து ரொம்ப ஸ்லோவா, ரொம்ப ஃப்ளாட்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. எந்த விதமான சஸ்பென்ஸ் ஃபேக்டரும் கிடையாது. அண்ட் மோர் ஓவர் என்ன ஒரு டிராமா மாதிரி போயிட்டு இருந்துச்சு. வி நோ த மலையாளம் மூவிஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். பட் அட் த எண்ட் இட் வில் கிவ் அன் இம்பாக்ட் நம்மளுக்கு தெரியும். பட் ஆனா வந்து அந்த "திருஷ்யம் 1 அண்ட் 2" இம்பாக்ட்னாலேயே எனக்கு வந்து இந்த 3 வந்து ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் வந்து ரொம்ப ஃப்ளாட் நரேஷனா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேல வந்து எந்த விதமான ஆ ஒரு ஸ்பைக்கே கிடையாது. ஐ மீன் ஒரு த்ரில்லிங் ஃபேக்டரே கிடையாது ஃபர்ஸ்ட் ஹால்ஃப்ல. செகண்ட் ஹால்ஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு அ கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் ஆனாலும் லாஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ் வந்து நல்ல டைரக்டர் எடுத்துட்டு போனாரு. அந்த "திருஷ்யம் 1 அண்ட் 2" மாதிரியே நீங்க வந்து அ கடைசில எப்படி அந்த ப்ராப்ளம்ல வந்து மோகன்லால் வந்து சால்வ் பண்ணி வெளிய வராருன்னு நம்மளால பிரெடிக்ட்டே பண்ண முடியாது. அந்த பார்ட் நல்லா வொர்க் ஆயிடுச்சு. அந்த சஸ்பென்ஸ் பார்ட் நல்லா வொர்க் ஆனாலும், அந்த ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் அந்த செகண்ட் ஹால்ஃபோட ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கிறதுனால, நம்மளுக்கு வந்து வெளிய வரும்போது, "ஐயோ! "திருஷ்யம் 1 அண்ட் 2" மாதிரி இல்லையே! இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமே!" அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஐ மீன் இந்த "திருஷ்யம்" மாரி மூவிஸ்க்கு வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்ன்னா வந்து ஸ்டோரி அண்ட் குட் ஆக்டர்ஸ். அதனாலேயே அ ம் அது வந்து பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா, இப்போ வந்து ஒரு ஆக்ஷன் கிடையாது, பெரிய ஆக்ஷன் கிடையாது, சாங்ஸ் கிடையாது, காமெடி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஃபேமிலியோட எமோஷன்ஸ் அந்த ஒரு சஸ்பென்ஸ் ஃபேக்டர மட்டும் வச்சு அந்த படத்த ஃபுல்லா டிரைவ் பண்ணுவாங்க. இந்த மாரி மூவிய வந்து எடுக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் ஸ்டில் அந்த "திருஷ்யம் 1 அண்ட் 2" மாதிரி அ வரும்னு நெனச்சு நான் போனேன். பட் அந்த அளவுக்கு அந்த "திருஷ்யம் 3" இல்ல. ஐ மீன் மோகன்லாலோட ஆக்டிங் பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. அவர் இஸ் எக்ஸ்ட்ரார்டினரி ஆக்டர். நீங்க வந்து அந்த சில சீன்ஸ்ல வந்து ஐ மீன் எஸ்பெஷலி அந்த செகண்ட் ஹால்ஃப்ல வந்து மோகன்லால் வந்து அ பெருசா ஆக்ட் பண்ண மாட்டாரு. எதுவுமே பாடில ஒரு மூவ்மெண்ட் இருக்காது. டயலாக் இருக்காது. ஃபேஸ்ல வந்து
பெருசா ஒண்ணுமே எக்ஸ்பிரஷன் இருக்காது. பட் ஆனா அவருக்கு 2டே 2 கண்ணு க்ளோஸ் அப் ஷாட்ஸ்ல கண்ணு மட்டுமே பேசும். அவரு அவருக்கு ஐ மூவ்மெண்ட்டே வந்து நம்பளுக்கு வந்து அவர் என்ன பண்ண போறாரு, அது என்ன சொல்றாருன்னு நம்மளுக்கு புரியும். அந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு. ஐ மீன் படத்துல சாங்ஸ் இல்லனாலும் வந்து அ பேக்கிரவுண்ட் ஸ்கோர் வந்து அந்த படத்துக்கு வந்து நல்ல அ பண்ணியிருக்காங்க அந்த மியூசிக் டைரக்டர். அண்ட் ஈவன் சினிமாட்டோகிராஃபி வந்து நல்லா இருந்துச்சு. பட் "திருஷ்யம் 1 அண்ட் 2" குடுத்த அந்த ஸ்ட்ராங் ஸ்க்ரீன் பிளே அந்த ஸ்ட்ராங் ஸ்டோரி இல்லாதனால, எனக்கு வந்து "திருஷ்யம் 3" வந்து இட் குட் ஹேவ் பீன் பெட்டர் அப்படின்னு எனக்கு அ அ ஃபீல் ஆச்சு. ஃபைனலா "திருஷ்யம் 3" எப்படி இருக்குன்னா, ஸ்லோ ஸ்க்ரீன் பிளே, த்ரில்லிங் மூமெண்ட்ஸ் கம்மி, லாஸ்ட் 20 மினிட்ஸ் சஸ்பென்ஸ் ஃபேக்டர் நல்லா ஒர்க் ஆச்சு. பட் யூ நீட் டு ஹேவ் அ பேஷன்ஸ் டு என்ஜாய் தட் லாஸ்ட் 20 மினிட்ஸ். இட்ஸ் அ ஸ்லோ பேஸ் மூவி. இஃப் யூ ஆர் ஃபேன் ஆஃப் மோகன்லால் அண்ட் இஃப் யூ லைக் "திருஷ்யம்" சீரியஸ் அண்ட் டெஃபினெட்லி யூ கேன் வாட்ச் இன் அ மூவி. இப்போ கிரிட்டிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போமா? "திருஷ்யம் 3" மூவி வந்து ஃபிலிமி சர்க்கிள் வெப்சைட்ல வந்து 14 பேரோட கிரிட்டிக்ஸ வந்து கேப்சர் பண்ணியிருக்கோம். இதில பார்த்தீங்கன்னா, அ அம் 3 பேர் வந்து வெரி குட் சொல்லியிருக்காங்க. 6 பேர் ஆவரேஜ் சொல்லியிருக்காங்க. 5 பேர் டிசப்பாயிண்ட்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலா இது ஆவரேஜ்ன்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து மோஸ்ட்லி வந்து தமிழ் அண்ட் தெலுங்கோட கிரிட்டிக்ஸ் ஓட ரிவ்யூஸ் தான் கேப்சர் பண்ணிருக்கேன். ஐ மீன் த ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரோட ரிவ்யூஸ் இருந்தாலும், பட் ஓவராலா இது தமிழ் அண்ட் தெலுங்கு. ஒருவேளை மலையாளம் கிரிட்டிக்ஸ் ஓட கேப்சர் பண்ணியிருந்தா மைட் பி டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கலாம். மைட் பி நெக்ஸ்ட் டைம்லேருந்து மலையாளம் மூவிக்கு மலையாளம் கிரிட்டிக்ஸை கேப்சர் பண்ணுற மாதிரி நான் சேஞ்ச் பண்ணுறேன். பட் இந்த மூவிக்கு வந்து ஓவராலாக வந்து ஆவரேஜ் சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வந்து நான் வந்து இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ், எக்ஸ்ப்ளோசிவ் கிளைமேக்ஸ், அதுக்கப்புறம் அவுட்ஸ்டாண்டிங் சீக்வல், ஸ்ட்ராங் கேரக்டர் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரெஸ்டிங் ப்ரிமைஸ், கனெக்டிங் ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ், எல்லாருமே வந்து மோகன்லாலோட ஆக்ஷன், அதுக்கப்புறம் வந்து எமோஷ்னல் ஃபேக்டர்ஸ் ஒர்க்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சினிமாட்டோகிராஃபி அண்ட் மியூசிக் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நெகட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஸ்லோ ஃபர்ஸ்ட் ஆஃப், லேக் எமோஷனல் டெப்த், இந்த இவங்களும் வந்து ஸ்லோ பேசிங், லேக் ஆஃப் ஸ்மார்ட் ட்விஸ்ட்டு சொல்லியிருக்காங்க, ஸ்லோ பேசிங் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நிறைய பேர் வந்து செகண்ட் ஆஃப் வந்து எமோஷனல் கனெக்ட் அந்த அளவுக்கு இல்லை. ஐ மீன் ஓவராலாக படம் வந்து அந்த ஃபஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட் கொடுத்த எமோஷனல் இம்பேக்ட் இல்லை, ஸ்லோ ஃபேஸிங் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த சஸ்பென்ஸ் ஃபேக்டர் ஒர்க் ஆனாலும் ஓவராலாக இம்பேக்ட் கம்மி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த ஃபிலிமி சர்க்கிள் வெப்சைட்டில் போய்ட்டு ஓவராலாக ஒவ்வொரு கிரிட்டிக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க டீட்டெயில் ரிவ்யூ நீங்கள் பார்க்கலாம். அண்ட் லெட்ஸ் கேட்ச் அப் இன் த நெக்ஸ்ட் மூவி ரிவ்யூ. பை.